இதுக்கு என்ன தீர்வுனா நாங்கள் இருக்கிறதா வாழ்றதா. எங்களுக்கு விடுதலை ஒன்று கிடைக்குமா அப்படின்னு தான் நாங்கள் அலம் ஓதுறோம் ஐயா. தீபநகரம் என்று அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம் வட்டம். செங்கத்திலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பரமநந்தல் என்னும் கிராமம். இந்த பரமநந்தல் கிராமம் அமைந்துள்ள இந்த இடத்தில் பழங்குடியின பிரிவை சார்ந்த இருளர் சமூக மக்கள் இங்கு சிறுபான்மையினராக சுமார் 4 தலைமுறைகளாக 120 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசித்து வருகிறார்கள். பரமநந்தூரில் நாங்கள் அந்த காலத்தில் 12 வீட்டில் ரோட்டுக்கு தெற்கால பக்கம் 6 வீடு, இந்த ரோட்டுக்கு வடக்கால பக்கம் 6 வீடு. எங்களுக்கு அன்றைக்கி இந்த 12 வீட்டுக்காரன் நாங்கள் குடிச்சை போட்டு வாங்கியிருந்தோம். அந்த காலத்தில் முள் கல்லுன்றது இல்லை, அந்த சங்கம் போத மேல் கொண்டு வேலிக்கத்தான் செடியெல்லாம் கிடையாது. இந்த கல் முள்ளெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் இந்த குடும்பம் இருக்கும்போது இது சுடுகாடுன்னு பக்கத்துலேயே எடுத்துன்னு கூட நாங்கள் இருக்கும்போதே பணத்தை கூட கொண்டாந்து வச்சாங்க. 1980ஆம் ஆண்டு தமிழக அரசு இவர்களுக்கு வீட்டு மனையுடன் கூடிய பட்டா இவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கக்கூடிய தரப்பு மக்கள் ஆதிக்க சாதியினராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறியெல்லாம் இந்த சிறுபான்மையினர் தங்கி இருக்கக்கூடிய அந்த சிறு நிலம் மட்டுமே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேலிகத்தா மரம் வந்துச்சு. அந்த வேலிகத்தா மரம் வெட்ட போனாக்கா அந்த நாய்க்கர் ஏன் எங்கள் வேலிகத்தா மரத்தை வெட்டுற, எங்களுக்கு தான் இடம், உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணாங்க, நான் கல் விற்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க, கல் ஒன்றை விற்றுட்டு உங்கள் இடத்த நம்ம விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இடமெல்லாம் விட முடியாது, உனக்கு நீ கல் விற்க தேவை, இடமும் நாங்கள் விட மாட்டோம், அதெல்லாம் முடியாதுப்பா, நான் விட்டுட்டு போகிறேன்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டாங்க. அப்படி விடும்போது தான் இந்த இடத்த அவங்க பட்டா பண்ணிட்டாங்க. எங்களுக்கே தெரியாத அவங்களே பட்டா பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு பக்கம் இருளர் மக்கள் இந்த இடத்துல வசித்து வராங்க. வசித்து வந்தவங்களை என்ன பண்ணுறாங்க, மேல் சாதிக்காரங்க, இந்த இடம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் நாங்களாக பார்த்து கொடுத்தோம், நீங்கள் பார்த்து கொடுத்து எங்களுக்காக விட்டுட்டு போங்க, இல்லைனா உங்களை நாங்கள் அடித்தே கொண்டுருவோம், உங்களுக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லை, நாதியத்தை கூட்ட நாத்துக்கு இங்கே வாழ்கிறீங்க, யாருன்னா கேட்டால் தானே நீங்கள் எதிர்த்து கேட்பீங்க, கேட்க நாதி இல்லாத கூட்டம் எங்கேயும் ஒன்று ஓடிப்போங்க, நிலம் எங்களுது அப்படின்ட்டு இந்த மக்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. சென்னம்மா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பரமநந்தல் இருளர் காலனி. இந்த காலனியில் சுமார் நாங்கள் 4 தலைமுறையாக இருக்கிறோம், வாழ்ந்து வரோம். இந்த வாழ்ந்து வர விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இதுதான் பூர்வீகம், நாங்கள் காட்டுக்கு போவோம் வருவோம், எங்கள் ஒரு சுதந்திரம் மாதிரி இருந்தோம். இது இந்த இடம் ஒதுக்குனதே
மெயின் ரோடுன்னு ஒன்று சொல்லிட்டு குப்பணத்தம் போகிற கொட்டாவூர் குப்பணத்தம் போகிற மெயின் ரோடு அங்கே வந்து ஊர் இருந்தது. இதுக்கு இன்னாண்டதான் எங்களை நீங்கள் ஒதுக்கப்புறமாக இருங்க, நீங்கள் நண்டு நத்தை சாப்பிடுவீங்க, நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒதுக்கப்புறமாக ஒதுக்கி எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. 1980 பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டா கொடுத்த இடத்துல இன்ன வரைக்கும் வாழ்ந்து வரோம். என் பேர் சுமதி. நாங்கள் ஆதிவாசி பையனோட இல்லற எங்களுக்குன்னு வந்து ஒதுக்கப்பட்ட இடத்துல ஈரோடு பெட்டு வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஐயா. எங்களுக்கு வந்து இந்த இருளருங்கன்னா நீங்கன்னா பெரிய மயிரா, உங்களால் என்ன பண்ண முடியும், உன்னால் என்னாடி பண்ணோட இருளத்தை எப்படியெல்லாம் கேட்குறாங்க ஐயா. எங்களுக்கு வந்து இந்த வாழ்கிறதா இல்லை இருக்கிறதான்னு எங்களுக்கு எங்கள் பசங்க குட்டிங்களாம் பாம்பு பூச்சி எல்லாம் வச்சுக்கின்னு இந்தாண்டு போனால் அந்தாண்டு பாம்பு பூச்சி தின்றுவாங்க, அவங்கள தீண்டக்கூடாது, சனி முடிச்சு வளங்க, எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தாக்கா இருளத்தை விடாளுங்களா அந்த சோறு வந்து வாங்குறதுக்கு வந்தாலும் அப்படின்லாம் எங்களை கீழ்த்தனமெல்லாம் பேசுவாங்க ஐயா. எங்களுக்கு என்னன்னா இந்த பையனோட இருளருங்கன்றது சொல்கிறதாவ என்ன அவங்களுக்கு பெரிய ஜாதினா என்ன அவங்க பெரிய மயிறு ஜாதி என்ன பண்ண எங்களை வந்து என்ன செய்வீங்க நீங்களா, உன்னால் என்ன பண்ண முடியும்லாம் கேட்குறாங்க. இதை கேட்கறது நாங்கள் போய் கேட்டோம்னா தீண்டாத ஜாதிகளாம் வந்து எங்கள் வீட்டாண்டு வருவாங்க. தெருவில் வந்து தண்ணி ஒரு குழாவில் தண்ணி பிடிச்சா கூட தீண்டுற ஜாதிங்களாம் வந்து நாங்கள் பிடிச்சி பார்த்தா நீங்களாம் தண்ணி பிடிக்கணும், நீங்களாம் வந்து முன்னாடி தண்ணியெல்லாம் பிடிக்கிறீங்க, அப்படி ஓரத்தில் போய் நில்லு, நாங்கள் பிடிச்சின்னு பார்த்தா நீங்கள் பிடிக்கணுன்ற மாரிலாம் பேசுகிறாங்க ஐயா. எல்லாருக்கும் எப்போ வணக்கம். நாங்கள் வந்து ஆதிவாசி பயன்படி அவங்கக்கிட்ட நாங்கள் போராடணும். எங்கக்கிட்ட அவங்க வந்து தான் எங்கள் இடத்தாவ எங்கள் சொத்தாவ எங்கள் பத்தாவா அவங்க தான் ஆமை வைக்கிறாளுங்க. அவங்க வந்தாங்க, நாங்கள் அவங்க இடத்துக்கு நாங்கள் போக கிடையாது, எங்கள் இடத்த பிடுங்கிறதுக்கு தான் அவங்க வந்தான். அடுத்த ஜாதிக்காரன் எங்கள் ஜாதிக்காரன் நாங்கள் போனோம். அவங்ககிட்ட கொத்து அடிமை கூட இருந்தோம். அன்னைக்கு ஜீவனம் பண்ணோம். 10 மரக்கா படிக்கலாம் கூட இந்த அவங்ககிட்ட அடிமைக்கு. அப்போ கூட நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இடத்த விட்டு நாங்கள் வண்டமாக வச்சுருவோம். அவன் சொத்து பற்றி எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் வயசு என் மக்களுக்கு வயசு போட்டு எங்களுக்கு அவன் என்னானே அவன் இன்னைக்கு கூட திரும்பி பார்க்க மாட்டான். என் பேர் செல்வராஜ். நான் வந்து அப்போ வந்து கூலி தான் வேலை செஞ்சு போயிருந்தேன். ஆடு மேய் போவேன். ஆளுகன்னா வந்து நான் அப்போ வந்து சின்ன பிள்ளைந்து நான் வந்து ஆள் தான் இருந்தேன். ஆள் வந்து சாப்பாட்டுக்கு கூட ஆடு மேய்ச்சா தான் சாப்பாடு போடுவாங்க. ஆடு மேய்கள்லாம் சாப்பிட போக மாட்டாங்க. அது டெய்லி போய் தீனி எடுத்துன்னு வீட்டில் போய் மாட்டு தீனி இதெல்லாம் போட்டு அப்புறம் நிலத்துல எல்லாம் பார்த்துட்டு நீ மாடு ஓட்டி மாடணுவாங்க. அப்புறம் அது முடிச்சிட்ட உடனே சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட போட்டாங்கன்னா பசங்க துண்ண எச்ச சோறுலாம் வந்து நம்மளுக்கு தட்டில் போட்டு வைப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், மேலே சோறு போட்டு கீழே சுடுசோறு போட்டு மேலே சுடுசோறு போட்டு மேலே சோறு பயசோறு போட்டு விட்டாங்கன்னா அது பெயின் துணிட்டு அவன் துணி வாய் பூரா எச்ச புண்ணாக வந்திருக்கு எனக்கு. இந்த நிலமானது உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அதாவது நீ இங்கே பழைக்க வந்திருக்கிறியா, நீ அதை எதை சாப்பிட்ற, நீ போய் ஒரு வாரமாக தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடுகாடு இருக்கிற பகுதியாகவும் ஒரு குப்பைகளை கொட்டுகிற பகுதியாகவும் ஒரு கழிவுகளை கொட்டுகிற ஒரு பகுதியாகவும் அந்த பகுதிக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று முதலாக சொல்கிறார்கள். இந்த இடத்துல இருக்கும்போது எல்லாம் பட்டா போட்டுன்னு எங்களை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க ஐயா. என்னென்னலாம் எத்தாந்து போடுறாங்க ஐயா. தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட போனால் கூட எங்களுக்கு தண்ணி கூட பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி காலத்துலேருந்து இப்போ எங்களுக்கு வந்து கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு பட்டா வந்து கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் சீமான வேலைக்கு போயிட்டு எடுத்துன்னு பிடிஓ வந்து அவர் வீட்டாண்ட வரத்தாங்க ஆஃபீஸுக்கு வரத்தாங்கட்டியும் நாங்கள் வந்து அங்கே போய் உக்காந்துன்னு இருப்போம். அதுக்கு மேற்கொண்டு கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு இந்தாண்ட 6 வீடு அண்ணாண்ட 6 வீடு 12 வீடு எங்களுக்கு இருக்காக கொடுத்தாங்க ஐயா. கொடுத்த பிறகு நாங்கள் அந்த இடத்துல குடும்பம் இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க, பெரியவங்களாம் அவங்களாம் வயசு போயிட்டாங்க. அதுக்குண்டான பேர பிள்ளைங்க அதுக்குண்டான மக்கமாரெலாம் இருக்கிறாங்க. அந்த இடத்த நாங்கள் இருக்கிறவங்க நாங்கள் ஒரு 6 வீட்டுக்காரர் இருந்துங்கன்னு நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஐயா எங்களுக்கே தெரியல, பட்டா பண்ணிக்கணும் வீடு பட்டா வாங்கி வச்சுக்கின்னு எங்களை முடுக்குறாங்க. கேட்க போனோம்னா எங்களை அடிக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து அதிகாரிகளும் வந்து நாங்கள் போய் இந்த மாதிரி இருக்குதுன்னு கலெக்டர் ஆஃபீஸுக்கோ இல்லை ஆர்டி ஆஃபீஸுக்கோ அனுப்பிச்சி விட்டோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அது என்ன கேள்வி மரணும் எங்களுக்கு வரமாட்டேங்குது, எங்கள் கைக்கு வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கின்னு இருக்கிறோம். போலி
இது வந்து போலியா அப்படின்னு சொன்ன போது எங்களுக்கு படிப்பு அறிவு இல்லாத நாங்கள் ஏதோ வாங்கிட்டோம், ஏதோ பேப்பர் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ காலமாக இருந்துட்டோம். ஆனால் இருந்து இந்த மாதிரி அதிகாரிங்கிட்ட போ ஒருத்தர் இதுதான் ஒரிஜினல் பட்டா, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டா, இது யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து சரியான எங்களுக்கு ஐடியாவும் தெரியல, ஒரு விடியும் தெரியல. இதால் இப்படியே பேசின்னு இருக்கும்போது ஒரு வேலிகத்தாம் மரம் எங்கள் பெரியவங்கெல்லாம் மரத்தை வச்சு அந்த மரத்துக்கு கீழே விளாடும் போது அந்த மரத்தை வெட்டும் போது இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் முதல்ல ஆரம்பம். இது என்னோட இடம், இங்கே நான் கல்லு கடை போட்டிருந்தோம். அப்பா அவன் இருளனா, எங்கள் இருளருக்கு பிறந்தவனா இருந்தால் நான் உனக்கு இடத்த விடுறேன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது பிரச்சனை போச்சு. அதற்கு அப்புறம் என்ன, அவர்கள் வன்முறை என்னும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். இடம் ஆளுக்கு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், பெயிண்ட் இருந்துச்சு, அந்த பெயிண்ட் என்ன பண்ண எடுத்து நான் சொல்லிக்கிறேன். சொல்ல பார்த்து என்ன பண்ணாங்க வந்து எடுத்து அழகாக டேப் வச்சாங்க. நான் டேப் போட்டு விட மாட்டேன் சொல்லிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் போய் அழைக்கிறீங்க இல்லையா, அப்போ நாங்கள் இங்கே இருக்குதா நான் சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஐயா நான் இப்படி பண்ண நான் கொத்திக்கன்னு சொல்லிட்டு ஓடி வச்சு மாட்டேன் தந்து மேலே ஊற்றியா. எண்ணெய் ஊற்றினோடனே எல்லாம் அந்த போலீஸ்காரம்மாலாம் வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இதேமாரி நீலாம் எங்கிட்ட பூசணி வீட்டு காட்டிங்களாடா நீ எங்கள்கிட்ட வந்து அப்படின்னாங்க. ஐயாம்மா எங்கள் இடத்துக்கு நாங்கள் தான் ஊச்சாவோம், நாங்கள் உங்களால் ஊற்றலம்மா நான் அப்படியே சொன்னேன். நீ வந்து விதில் கல்ல மோத வரோம்மா எங்களை வித்து காட்டா நீ ஏய் வந்து தூட தூங்கி போய் இதில் ஹாஸ்பிட்டலுக்கு மந்தின சாப்பிட்டேன். அவர் தூங்கி போனான், காரில் உட்கார வச்சு இட்டும் போய் என்னை சேர்ந்து பெட்டு பறிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2 குளுக்கோஸ் போட்டாங்க. போட்டு 2 குளுக்கோஸ் 4 ஊசி போட்டாங்க. அப்புறம் அப்பயும் கேட்குறாங்க, ஏய் நீ பொயில சொல்லலாம் இல்லை செய்யா வளர்த்துரு பைப் விட்டுண்டா, பைப் விட்டுனா செய்யா, பைப் விட்டுனா அவள் தான் நீ ஆளு இதாகிடா அவங்க மெட்ராங்க போலீஸ்காரங்க. நான் அதெல்லாம் ஐயா நான் அப்பயும் சொல்கிறேன், எனக்கு கனிம சேர்க்கே நான் அந்த வேலை செய்யலையா, நான் அந்த தப்பு நான் செய்யலை, எங்கள் அம்மா செய்ய சொல்கிறேன். நான் நான் எங்கள் இடத்துக்கு நான் தான் போய் பண்ணேன், நான் மற்ற இடத்துல போய் பண்ணலையா அப்படி சொன்னேன். 5 போலீஸ்காரி வந்தாங்க, ஊர் ஜனம் வந்து, ஆனால் 20 பேர் வந்தாங்க. ஆனால் வந்தாலும் எங்களுக்கு மரியாதை இன்றுச்சு இல்லாத பண்ணிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு போட்டாங்க. ஆனால் பேசணுங்க மொத்தம் ஒரு நல்லதாக பேசலாம். ஆனால் என் அலோகமாக பருவி ஜனத்துங்களாக கூட்டி என் மக்களுக்காகவும் எவ்வளோ வதை பண்ணாங்க. ஆனால் சித்திரவதை தான் என் மக்களுக்காக. ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இல்லைன்னா அந்த கவலை எங்கள் சொத்து மொத்தம் அவங்களுக்கு தான் அடிமைக்காக போயிட்டு இருக்கோம். மேல் ஜாதிக்காரங்க பட்டா பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வசதின்ற மாரி பேசுகிறாங்க. எங்களை கீழ்த்தனமாக பேசுகிறாங்க. வந்த அதிகாரிகளும் நாங்கள் டேப்பு பிடிச்சி அழகிறதுக்கு போனதுக்கு டேப்புலாம் பிடிக்காதே, இது அவங்களோட இடத்துல நீ வீடு கட்டிக்கின்னு இருந்து அவங்களுக்கு விட மாட்டேன் ஏன் எங்களை பேசுகிறன்ற மாரிலாம் எங்களை திட்டினாங்க. ஐயா 30 போலீஸ் வந்தாங்க, 30 அதிகாரிகளாக வந்து கூட நானும் எங்கள் வீட்டுக்காரன் எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கின்னு இந்த இருக்கிறதா சாவர்த்தன்ற மாதிரிலாம் பேசணும். வந்த அதிகாரிகளும் ஒருத்தர் கூட பாவமணி பார்த்ததில்ல. எங்களை இந்த ஊரில் இருக்கிற அதிகாரிகளும் மற்றவங்களும் பண்ணிக்காம யாருமே எங்களை கீழ்தானமாக தான் பார்த்தாங்களா. வசூல் எண்ணெய் ஊற்றின்னு கொளுத்திக்கின்னு ஒரு அதிகாரி, ஒரு கவர்மெண்டில் அதிகாரிக்கிற அம்மா இந்த எண்ணெய் ஊற்றிக்கின்னு நாங்கள் 2 பேரும் இந்தமாரி நிற்கிறோம். அப்படி எரியுது உடம்புலாம். அந்த எரியிற டைமில் கூட அம்மா அதிகாரிங்க வந்துடும், ஏன் இந்தமாரி ஊற்றிக்கணுன்ற இன்னும் உங்களுக்கு குறை, இன்னும் உங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தில் என்னம்மா பிரச்சனைன்ற கேள்விக்கே இடமில்லை. அப்படின்னா நாங்கள் இருளர்னா அம்மா மட்டத்தில் இருக்கிறோம்மா. அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு ஜாதியோ ஒரு மற்றது எதுவுமே ஒரு அதிகாரிங்களாம் எங்களை இந்தமாரி பேசுகிறாங்களே, அப்போ நாங்கள் எங்கே போகிறது? ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கின்னு இந்த இடத்த அளக்க வந்தாங்க. அளக்க வரும்போது ஐயா இது என்னோடது, இந்த மாதிரி என்கிட்ட பட்டா இருக்குதுன்னு காமிச்சதுக்கு இது பட்டாவே இல்லை, சேடு சர்வேர் செங்கத்தில் இருக்கு.
சர்வேரு இதுனிக்கு இந்த இடத்தோட மதிப்பு வேல்யூ தெரிகிற ஒரு அதிகாரியே இது போலியானது. இந்த பக்கம் இருக்கிற வடக்குக்கிற பட்டா வந்து தெற்குக்கிற பட்டாவை வடக்கும் காமிச்சு எங்களை திசை திருப்புனாங்க. அப்போ நாங்கள் தெளிவாக சொன்னோம், எனக்கு இது தானே அந்த பட்டாவில் சின்ன தம்பி மகன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வடக்க தெற்க அந்த பக்கம் கிழக்கால ஒரு ரோடு வடக்கால ஒரு ரோடுன்னு சொல்லி தெளிவாக அந்த பட்டாவில் கொடுத்துருக்குது. அந்த இடம் இது உங்களுது தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டால் நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் நாயுடு கவுண்டரை ஏமாத்துறீங்க, நாங்கள் ஏமாத்துறோன்னு சொல்லி எங்கள் மேலே வந்த 30 ஏலூர் பஞ்சாயத்துலேருந்து வந்த மணிகாரு சிப்பந்தி 30 போலீஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வரோம் அப்படின்னு எங்களுக்கு வரல, அவங்களுக்கு தான் வந்தாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? எங்களே முடுக்கத்துக்கு பார்க்குறாங்க. ஐயா உங்கள் 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 அடையாளமே இல்லைன்றாங்க. நீங்கள் இல்லைரே, நீங்கள் இல்லை இந்த ஊரில், நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இங்கே பட்டா பண்ணி வச்சுக்கிறேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு எங்களை திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு பட்டாவே கிடையாது, எங்கள் பட்டா தான் இருக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்லணும்னா பக்கம் அக்கம் இருக்கிறவங்க ஐயா சரி என்னமோ நம்மளுக்கு ஒரு துணையாக இருப்பாங்கன்னு தான் நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் அந்த காலத்தில் இருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி எங்களை முடிக்கின்னு என்னாண்ட வந்து இருக்கக்கூடாது, இது நான் பட்டா பண்ணி வச்சுக்கிறேன், என்னாண்ட பட்டா பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி எங்களை வெளியே கலப்புறதுக்கு 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறேன்னு ஒரு தகவல் எங்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா. எங்களுக்கு வந்து பக்கம் அக்கம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை, ஆதரவு இல்லை. எங்களுடைய உத்தாபத்தில் வந்து நாங்கள் படிப்பு அறிவு எங்களுக்கு படிப்பெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கல ஐயா. அடி உதை எவ்வளோ தான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது. தாசில்தார் கொடுத்தது இருள இருக்கணும், அதையே போலின்றாங்க. ஆனால் நாயுடு கவுண்டர் வாங்கிக்கிறது உண்மையானதான் அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்து நான் 4 கேள்வி தான் கேட்டேன். இருளனா இருந்தால் அவனுக்கு நான் பங்கு கொடுக்குறேன், நான் துண்டுற கறி மீன் நத்த துண்டுற மாதிரியா இருந்தால் நான் இடத்த விட்றேன், வாயே திறக்கலை. அதுக்கப்புறம் சொல்லியும் அளக்கிறது நிறுத்தலை, அவங்க வேலையை பார்ப்பேன். தாசில்தார் வந்து அம்மா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. நான் ஏன் சார் கோஆப்ரேட் பண்ணணுமா? என் இடம்னு தெளிவாக தெரியுது, எங்கிட்ட பட்டாக்குது. கணக்கில் ஏறலைன்னா எங்கள் இடம் எங்கிட்ட தானே இருக்குது, நாங்கள் எப்போ வேணாலும் ஏற்ற போகிறோம். உங்களை யாருன்னா கூப்பிட்டோமா இந்த மாதிரி எங்கள் இடத்த நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு? நீயா வந்து எங்ககிட்ட பிச்சை எடுக்க வந்துட்டு இப்போ எங்களை அமகலம் பண்ணுறீங்க சொல்லி அதுக்கப்புறம் தலைமையில பிடிச்சி அழுந்துன்னு போனாங்க. என் நெஞ்சில் அடித்தாங்க. போலீஸ்கார் வந்தவங்களாம் நின்று தான் வேடிக்கை பார்த்தாங்க. நான் போலீஸ்காரை நீங்களா வந்துக்கிறீங்களே இவன் இந்த மாதிரி கை வச்சிட்டானா, யாருமே எதுவுமே கேட்கல. இங்குள்ள கோழிகள் மற்றும் சேவல்கள் ஆகிய விலங்கின பறவை இனங்களுக்கெல்லாம் விஷம் வைத்து விட்டார்கள். இந்த பிரச்சனைலாம் போயிட்டு 20 கோழிக்கு மருந்து வச்சுட்டாங்க. 20 கோழிக்கு மருந்து வச்சுட்டு ஏதோ செத்து போகுது என்னன்னு தெரியலன்னு பார்த்தா இலையில கொக்கு மருந்து கலந்து அங்கங்கே வச்சுட்டு என் பிள்ளைங்களாம் ஒரு பொட்டி கடை மாதிரி சின்னதாக ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறான். அந்த கடைக்கிட்ட போய் எங்கள் பிள்ளைங்க நாங்களாம் கூட அதில் தான் போவோம். நாங்களே எங்களுக்கு வச்ச மருந்து எங்கள் போய் சாப்பிடுச்சு. எங்கள் போய் நாங்கள் ஒரு உயிரை எங்கள் போய் விட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் இந்த ஊரில் நடக்குது. எங்களுக்கு கேட்கறதுக்கு நாதியே இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த விஷம் அந்த பறவை விலங்கினருக்கு வைக்கப்பட்டதாகவா இல்லை என்னுடைய மக்களுக்கு வைக்கப்படுவோம் என்று ஒரு குறியீடா என்பதனை வந்து இன்னும் இங்கு தெரியாமல் இன்னும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு படிப்பு இல்லாததால எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு போய் எங்களுக்கு படிப்பு இருந்தால் அவனுக்கிட்ட எங்கிட்ட மோதி இருக்கோம். எங்ககிட்ட படிக்கல, நாங்களாம் பள்ளிக்கூடமே போகல. உங்களால் என்ன முடியும் அப்படின்ற தைரியத்தில் எங்களை அடிக்க வரானுங்க, உதைக்க வரானுங்க. வழியில் போனால் எங்கடா கிடக்கிற எலி செத்தாலும் இங்கே தான் எடுத்துன்னு வந்து போடுறானுங்க இடம்னு சொல்லி. அதேமாரி நாய் செத்து போனாலும் இங்கே தான் தூக்கின்னு வந்து போடுறாங்க. இது வந்து இப்போ போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்குறோம். அந்த கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு எங்களுக்கு தேர்வு பண்ணி அந்த ஆடியோ அந்த பட்டா கேன்சல் பண்ணி எங்கள் இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். எங்களுக்கு 1980 இடம் விட்டது. அதில் வந்து இம்மா நாள் வரைக்கும் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை எங்கள் அரசாங்கத்தில் என்ன உரிமை பார்த்தாங்களோ அந்த உரிமை வச்சு வாங்கிடுவோம். யூடிஆர்னு ஒரு பட்டா ஒன்று கொடுத்து எங்கேருந்து வந்தாங்களே தெரியல. எங்கள் இடத்த பூரா மடக்கி 12 குடும்பத்துக்கு பின்னாடி இந்த இடத்த பூரா மடக்கி ஒரு ஆளுக்கு 2 சென்ட் இடத்த வந்து 1 சென்ட் ஆக்கி இந்த இடம் எனக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க. எலி செத்தா எடுத்துன்னு வந்து எங்கள் பக்கம் போடுறாங்க. கோழிக்கு மருந்து வச்சுட்டாங்க. திரும்பி கேட்க போனால் உன்னால் என்ன பிடுங்க முடியும், எங்கே போய் பிடுங்கவே பிடுங்கு, நீலாம் உன்னாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அடி கொடுத்தாலும் வாங்கணும்னு சொல்லி 2 லட்சத்துக்கு சும்மா திங்குற உன்னை எங்கெங்கே அடக்கணுமோ அங்கே அடக்கணும் சொல்லி ஜாதியை கொச்சி பற்றி பேசுகிறாங்க. அசிங்கப்பட்டு எங்கள் மக்கள் இப்படி போக முடியல, வர முடியல, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க.
மனைப்பட்டா கேட்டு இந்த மண்ணின் மைந்தர்கள் மனு போடுகிற நிலையே இங்கு அவலமானது, கேள்விக்குள்ளாக்க வேண்டிய நிலை. அப்படி இருக்கும்போது மனையுடன் கூடிய பட்டா என் பெயரில் இருக்கிறது. நான் அந்த பகுதியில் சுமார் 60 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன், வசித்து வருகிறேன். ஆனால் நான் ஏன் என்னுடைய நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும்? என்னுடைய மனையுடன் கூடிய பட்டா என் பெயரில் இருக்கிறது, என் நிலத்தில் நான் இருக்கிறேன். நான் எதற்காக என் நிலத்தை உனக்கு கொடுத்து விட்டு நான் எதற்காக செல்ல வேண்டும்? இதுக்கு என்ன தீர்வுனா, நாங்கள் இருக்கிறதா வாழ்றதா இந்த பரமந்தல் கிராமத்தில் எங்களுக்கு என்ன முடிவு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீ எங்களுக்கு விடுதலை ஒன்று கிடைக்குமா அப்படின்னு தான் நாங்கள் அலமோதுறோம் ஐயா. எங்களுக்கு வந்து இது எடுத்து கொடுத்தீங்கன்னா ஐயா எங்களுக்கு நல்ல புண்ணியமாக இருக்கும் ஐயா. நீங்கள் இருக்கிறவங்க அதிகாரிங்க எல்லாரும் வாங்க ஐயா. நீங்கள் வந்து பாருங்க ஐயா, எங்கள் இடத்த வந்து பாருங்க ஐயா. ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் ரொம்ப போராடுறோம் ஐயா. நீங்கள் தையா எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக பண்ணி எங்களுக்கு இந்த இடத்த மீட்டு கொடுக்கணும் ஐயா. நீங்கள் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டு பிற்பாடு தையா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து கல்லுக்காடு போகிறதும் அது பண்ணுறது இது பண்ணுறதும் பண்ணிவிட்டு அவங்களே பட்டையை பண்ணி வச்சுக்கினாங்க ஐயா. எங்களுக்கு வந்து இன்னைக்கு தையா அந்த இடத்த எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். எங்கள் அதிகாரிகள்லாம் வரணும் ஐயா, மேல அதிகாரிகள்லாம் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்து எங்களுக்கு இந்த இடத்த மீட்டு கொடுங்க ஐயா. நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த இடத்த எங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்து எங்களுக்கு வீடு எங்களுக்கு எடுத்து கொடுக்கறது நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அரசாங்கம். கடைசி வரை என் மக்கள் கவலைகளையும் கண்ணீரையும் மட்டும்தான் கடந்து கொண்டு செல்ல வேண்டுமா? என்னுடைய மக்கள் வலிகளை கொண்ட வாழ்வியலை மட்டும்தான் செல்ல வேண்டுமா? அப்படிதான் நாங்கள் வாழ வேண்டுமா? நாங்கள் ஆடம்பரம் ஒன்றும் கேட்கவில்லை. எங்களுக்கு அடிப்படை தேவையான என்னுடைய நிலத்தை எனக்கு கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம்.